துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு முன்னாடி பதிவில் 2023 ராகுகேது பெயர்ச்சியினுடைய பொது பலன்களை 12 ராசியினருக்குமே நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியினருக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் 30ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி ஆகுது. இந்த ராகுகேது பெயர்ச்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகுது. இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இவ்வளவு நாட்களாக கடந்த 1.5 ஆண்டு காலமாக மேஷ ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரித்த காரணத்தினால உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, சில பண விரயங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சிக்கல்களையும் பிரச்சனைகளையுமே இந்த மேஷராசி நபர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில் சிலருக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். இந்த ராகுகேது பெயர்ச்சி 2023 மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியினருக்கு ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரித்த காரணத்தினால ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சில உபாதைகளை கொடுத்துருக்கும். சிலருக்கு மன ரீதியாகவும் சரி, மன பயங்களையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கும். மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகக்கூடிய காரணத்தினால ஒரு சில விஷயங்கள்லேருந்து இந்த மேஷ ராசியினர் ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிகுந்த மன உளைச்சல்லேருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். உடல் ரீதியாக இருந்த உபாதைகளாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்த மன பயங்களும் சரி, இது போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து கடன் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்க நபராக இருந்த மேஷராசி நபருக்கு கடனை அடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு. இந்த மேஷ ராசி நபர்களுக்கு குடும்ப ரீதியாக இருந்த சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. 50% நற்பலன்களையே இந்த ராகுகேது பெயர்ச்சி தரவிருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 50% நல்ல பலன்களை கொடுத்தாலுமே சில நேரங்களில் உடல் உபாதைகள் சார்ந்தது, மனபயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷராசியிலிருந்து ராகு பகவான் மீனத்துக்கும், துலா ராசியிலிருந்து கேது பகவான் கன்னிக்கும் பயிற்சி ஆகும் பொழுது பொதுவாக எந்த ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலுமே அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கவிருக்கும் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி பதிவிலே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை பொறுத்து நம்முடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சியில் அந்த பாவகத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கோ, உதாரணமாக இப்போது கிரகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நம்ம எடுத்துக்கலாம். சூரியனுக்குரிய காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த பாவக ரீதியாக கண்டிப்பாக கொடுக்கும். இதே சந்திரன் அந்த பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனுடைய காரகத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகளை கொடுக்கவிருக்கும். பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த பாவகத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். இதே அந்த பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ இல்லை ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்களோ இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால எந்த ஒரு பெயர்ச்சி காலகட்டத்திலையுமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது, திசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே ராகு கேது பெயர்ச்சி கோச்சார நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ராகு கேது அப்படிங்கிறது திசாபுத்தி காலமாக இந்த மேஷராசி நபர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சில முடிவுகளை எடுக்கிறது மேஷராசினருக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இப்போ ராகு கேது பயிற்சியினுடைய திசாபுத்தி காலங்களாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்திலையும் சரி, என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரும் அப்படிங்கிறத இந்த மேஷராசி நபர்களுக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த பாதிப்புகள்லேருந்து வெளிவருவதற்காக தீர்வுகள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அதனால் வழிபாடு சார்ந்த சில விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி நபர்களுக்கான ராகு கேது பயிற்சியினுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசியினுடைய அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது உன்னதமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கக்கூடியது. மலைக்கோவில்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு மேஷ ராசினருக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இதை குடும்ப ரீதியாக சில சண்டை சச்சரவுகளையோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளையோ சந்திச்சிட்டு இருக்கிற மேஷ ராசினருக்கு
வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதே தொழில் ரீதியாக பண விரயத்தையும் நஷ்டத்தையும் சந்திச்சுட்டு இருக்க நபராக இருக்கக்கூடிய மேஷராசினருக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். வேலைகளில் தடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் வழிபாடே சிறந்த ஒரு வழிபாடாக இருந்துட்டு இருக்கும். ஆலய வழிபாடு செய்ய முடியாதவர்களாக இருக்கிற பட்சத்தில் வீட்டிலேயே கூட நீங்கள் இந்த வழிபாடு அப்படிங்கிறத செய்துக்கலாம். மேஷராசினருக்கான வழிபாட்டு முறையை இப்போ நம்ம பார்த்தாச்சு. 50% நற்பலன்களை தரக்கூடிய மேஷராசினருக்கு இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. மேஷராசினருக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து வர பதிவுகளில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு உண்டான ராசியினுடைய ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. Fearless.